மேல்மலையனூர் அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோயில் தலைமை பூசாரி பூபதிராஜ் அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இந்த சேனலுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் தொடர்ச்சியாக வந்துட்டுருக்கோம். மேல்மலையனூரில் அமாவாசை எப்போ வருது, பௌர்ணமி எப்போ வருது, திருமூர்த்தி நேரம் எப்போ வருது, அந்த சிவன் பிரம்மா விஷ்ணு 3 பேரும் சேர்ந்துருக்கிற நேரம் எப்போ வருது, அபிஷேகம் எப்போ பண்ணலாம், அர்ச்சனை எப்போ பண்ணலாம், எந்த டைமில் வந்தால் ஃப்ரீயாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் என்னை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் சொல்கிறோம். அதுமாதிரி பார்த்திங்கன்னா இந்த பேய் பிசாசு, பில்லி சூன்யம், கழிப்பு எடுக்கிறது, இது எல்லாத்துக்குமே இந்த கோயில் சிறந்ததாக இருக்குது. ஏன்னா அந்த மலையனூர் அம்மா சுடுகாட்டு எல்லையிலேயே இந்த கோயில் இருக்கிறதால எல்லாருக்குமே தெரியுங்க. போனால் முடியாத காரியங்கள் எதுவுமே கிடையாது. செய்வினை கோளாறு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, ஐயா நாங்கள் பல இடத்துல பார்த்துட்டோம், எதுவுமே போகல, பிரச்சனையாகவே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்கெல்லாம் எங்கேயும் நீங்கள் போக தேவையில்ல. மலையனூர் வந்தீங்கன்னா ஃபுல் கேரண்டி. நீங்கள் திருப்பி எங்கேயுமே நீங்கள் போக தேவையில்ல. இந்த இடத்துல முழுக்க உங்களுக்கு தீர்வு நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு தடையும் ஒரு மந்திரங்கள் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறேன். அந்த மந்திரத்தை கூட இந்த மந்திரத்தையும் சேர்த்து பழகுங்க. மந்திரம் படிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஓம் உமாமகேஸ்வர் முன்னிற்க, பாதம் 2 பூமி தேவி காக்க, கணுக்காடு 2 கணபதி காக்க, தொடையும் முந்தியும் துர்கை காக்க, வயிறும் மார்பும் வைரவன் காக்க, கழுத்து புஜரமும் கதிர்வேல் காக்க, கண்ணும் புருவமும் காளி காக்க, முகமும் கபாலும் மும்மூர்த்தி காக்க, ஓம் வம் சம் சிவசிவா கட்டு கட்டு, என் தேகம் முழுதும் சங்கு சக்கரத்தால் கட்டு, பகைவர்களை கட்டு, பிசாசரை கட்டு, ஏவலை கட்டு, இந்திரன் முதல் ஈசானியை கட்டு, நான் தொட்ட மந்திரம் 8 திசை 16 குணம் உன்வசமாக, ஓம் சிவாய நம சிவாய நம, ஓம் ஸ்ரீம் க்ளீம் வாம நம சிவாகா. இது உடற்கட்டு மந்திரங்கள். இன்னொரு உடற்கட்டு மந்திரமும் சொல்லியிருப்பேன், அதையும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கலாம். ஓம் காளி பகவதி பைரவி, என் எதிர்த்து வந்த எதையும் கட்டு, கடுகுவன பட்சியை கட்டு, மிருகத்தை கட்டு, ஓம் காளி ஓம் ருத்ரி ஓங்காரி ஆங்காரி அடங்களை கட்டி, நீ சபையை கட்டு, சத்துருவை கட்டு, எதிரியை கட்டு, எங்கேயும் கட்டு, சிங் பங்லங்லங், ஓம் சிவாய நம சிவாய நம, ஓம் ஸ்ரீம் க்ளீம் வாம நம சிவாகா. இது மயானக்காளி. இது அங்காளம்மனை தான் நிறைய பேர் உள்ளே போய் மூலஸ்தானத்தில் பார்த்துருப்பீங்க. அமாவாசைக்கு வரவங்க இது தெரியாது. இது பார்த்திங்கன்னா மயான இடத்துலே இருக்குது. கோயில் பக்கத்துலேயே இந்த ஷீட்டு மாதிரி போட்டிருப்பாங்க. இந்த இடத்துல போனீங்கன்னா எலுமிச்சம் பழத்துலேருந்து எல்லாமே குத்துவாங்க. பின்னாடி சூளம் இருக்குது. எலுமிச்சம்பழம் குத்துறது, கொமிட்டிக்காய், பூசணிக்காய், கோழி குத்துறது, நிறைய இங்கே சீட்டு எழுதி போடுறது எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். இந்த இடத்துல தான் மயான கொள்ளையே விடுவோம். மயான கொள்ளை வர்றதுலேருந்து பிணம் எரிக்கிறது இந்த இடத்துல தான். பிணம் எரிக்கிறது ஏன் எரிக்கிறாங்க, ஏன் இந்த மாதிரி காவெலாம் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அந்த புராண கதைகள்லாம் கேட்கலாம். இந்த மயான காளி நின்று இருக்கிற காளி தான் ஆதி காலத்தில் அந்த பிரம்மனுடைய சிரசை மெரிச்சிட்டு அம்மா நிற்பாங்க. காளி உக்கிரமாக எடுக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அண்டத்துக்கும் ஆகாயத்துக்கு அந்த மாதிரி நிற்பாங்க. அவங்க பார்த்து என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாம் அந்த உயிர்காவெலாம் கேட்க ஆரம்பித்தாங்க. உயிர்காவெலாம் கேட்கும்போது தான் என்ன பண்ணுதுன்னா இந்த மாசாணி அம்மன், இந்த மயான காளி இடத்துலையும் பார்த்திங்கன்னா பெரியாய் அம்மன்லாம் இப்போ எல்லா ஊர் கோயில்லையும் இருக்கும். இந்த சுடுகாட்டு எல்லையிலே படுத்த மாதிரி சிலை இருக்குது. அது காரணம் என்னென்னா அம்மாவை பிணம் தின்பாள் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு கூட இருக்குது. பிணத்தை எரித்து அவங்களுக்கே நம்ம கொடுக்குறோம். அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா வல்லாளகண்டன் கதையை பார்க்கும்போது தான் தெரியும். வல்லாளகண்டன் ஒரு அரக்கன். அவனுக்கு என்ன பண்ணுவோன்னா, நான் நிறைய பிரச்சனை எல்லாருக்குமே கூட எவ்வளோ நாட்டை ஆளும்போது பெரிய பெரிய பிரச்சனைலாம் உருவாக்குவான். எல்லாருக்குமே தொந்தரவு கொடுத்துட்டு வருவான். தொந்தரவு கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா அவனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்குது. நிறைய பேர் கேட்கும்போது என்னப்பா உங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு அவனை அசிங்கப்படுத்தும் போது, என்னடா நமக்கு ஒரு குழந்தை வரம் இல்லாமல் இருக்கிறோமே, இதுக்கு என்ன பண்ணலாம், நமக்கு தீர்வு கிடைக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், சிவனை நோக்கி கடுந்தவன் புரிகிறான். சிவனை நோக்கி கடுந்தவன் புரியும் போது என்ன ஆகுதுன்னா ஒரு வளாளகண்டனுக்கு சிவன் காட்சி தரார். அப்போ காட்சி தரும்போது என்ன பண்ணுறான், எனக்கு சாகா வரம் வேணும் அப்படின்னு சொல்கிறான். இல்லைப்பா, உனக்கு சாகா வரம் யாருக்குமே நான் தர முடியாது, உனக்கு எந்த மாதிரி இறந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் போது அவன் என்ன சொல்கிறான், எனக்கு கேள்வியான உருவத்தில் இருக்கிறவங்க தான் என் கூட போட்டி போட்டு சண்டை போட்டு ஜெயிக்கணும். அந்த மாதிரி இருந்தால் அவங்கக்கிட்ட நான் வயதானவங்கக்கிட்ட ஜெயிச்சு என்னை சாகடிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்றான். சரி, இன்னொரு வரம் என்ன வேணும்னு கேட்குறான். அப்புறம் இன்னொரு வரமும் வேணுன்றான். என்னென்னா நீயே எனக்கு மகனாக பிறகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். கேட்கும்போது சிவன் என்னடாதுன்னு, ஏன்னா அவர் வந்துட்டாருன்னா வாக்கு கொடுத்துட்டாருன்னா வாக்கு கொடுத்த மாதிரி காப்பாற்றி ஆகணும். சிவன் என்ன பண்ணுறாருன்னா அவனுக்கு பிள்ளையாக வயிற்றில் கருவாக தங்கிடுவார். தங்கும்போது என்னன்னா மேலே மேலோகத்தில் சிவனை காணலேன்னு சொல்லிட்டு தேடுவாங்க. அப்போ மகாவிஷ்ணு கேட்கும்போது மகாவிஷ்ணு சொல்கிறார், சிவன் வல்லாளகண்டனுக்கு மகனாக பிறக்கிறதுக்காக பூலோகத்தில் போயிருக்காரு
அதனால் நீ வந்து அவருடைய என்ன பண்ணணும்னா, அவன் வந்து இந்த மாதிரி நிறைய கொடுமையான செயல்கள்லாம் செய்யும்போது, அவனை மீட்டெடுக்கணுமே, அந்த கொடுமையான அவனுக்கு வந்து சிவன் வந்து மகனா பிறக்கிறது அம்மாவால ஏத்துக்க முடியாம, எப்படியாவது போராடி ஜெயிக்கணும். அதுக்கு என்ன பண்ணலான்னும்போது தான் அவனுடைய உயிர் காவு என்னன்னா, வயசான ரூபத்தில தான் அவன கொலை பண்ணணும். அவன வந்து எடுக்கணும், உயிர் எடுக்கணும்னு சொல்லிட்டு வரம் வாங்கியிருக்கான்னும்போது தான், அம்மா வந்து வயதான கோலத்தில போறாங்க. வயதான கோலத்தில் போகும்போது என்ன ஆகும்னா, அந்த அந்த மருத்துவச்சி தான் போவாங்க. அந்த ஊரில் வந்து பிரசவம் பார்க்கும்போது யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ வந்து இவன் போய் என்ன பண்ணுறான், வடாலகண்ணன் வந்து அந்த மருத்துவச்சியை வந்து கூப்பிட்றான். வயசான கழிவு உருவத்தில் இருக்கிறாங்க. அவங்க போயிட்டு என்ன பண்ணுவாங்க, மருத்துவச்சியா போயிருந்து, நான் இதுமாரி எனக்கு வந்து கூடை கபாலத்தெல்லாம் எடுத்துன்னு குறி சொல்கிற மாதிரி பார்த்து, உள்ளே போய் என்ன பண்ணுவாங்க, அந்த வயிற்றுலேருந்து கிழிச்சு எடுப்பாங்க. ஏன்னா வந்து முழுசா எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வயிற்றை வந்து வல்லாளங்கண்டன் மனைவியுடைய வயிற்றை கிழிச்சு எடுக்கும்போது, அந்த ரத்தமானது மேலே பட்டுடும் அவங்க மேலே. படும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த ரத்த வாடையை வந்து அவங்களுக்கு பிடிச்சிரும். அந்த ரத்த வாடையை கண்டு தான் என்ன பண்ணுறாங்க, வந்து ஆக்ரோஷமா வந்து சிவனை மீட்டெடுத்து ஆக்ரோஷமா வந்து என்ன பண்ணுறாங்க, ரத்த வாடை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. மனித உருவில் வந்து இருக்கிறவங்கள அத்தனை பேரையுமே வந்து சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க. ஒவ்வொருத்தரையும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து அந்த ரத்த வாடை பிடிச்சதால. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, ஒரு மகாவிஷ்ணு வந்து இவங்க போகிறாங்க, "அண்ணா இதுமாரி நீ சொன்ன நான் போயிட்டு வந்து இதுமாரி பண்ணேன். எனக்கு வந்து இந்த மாதிரி வந்துடுச்சு. எனக்கு ரத்த வாடை பிடிச்சி போச்சு. ஏன் என்னை இந்த மாதிரி கொடுமையை செய்ய சொன்ன? நீயே போய் அந்த வேலையெல்லாம் செஞ்சுருக்கலாமே. எனக்கு இப்போ இந்த மாதிரி இருக்குது. எனக்கு ரத்த வாடை வேணுன்னும்போது." அப்புறம் என்ன பண்ணாங்க, மகாவிஷ்ணுவுக்கும் அவங்களுக்கும் வந்து சண்டை போராட்டம்லாம் நடக்கும். பழைய புராணங்கள்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். அதுக்கப்புறம் தான் அவர் வந்து மகாவிஷ்ணுக்கிட்ட வந்து, "உன்னை நான் ஜெயிக்க முடியாட்டாலும்" அவர் மகாவிஷ்ணுவை ஜெயிக்க முடியாது. அவர் தான் சூத்திரதாரி இல்லையா? அதனால் அவரை ஜெயிக்க முடியாது. அதனால் என்ன பண்ணா, "உன்னை ஜெயிக்காட்டாலும் பரவாயில்ல, உன்னுடைய அவதாரமாவது நான் ஜெயிச்ச மாதிரி இருக்கட்டும்னு" தான் அந்த பன்றியோட அவதாரத்தை கேட்பாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா, பெரியாயி அம்மனுக்கு வந்து ஆடு, கோழி, பன்றி வந்து 3ம் உப்பு செய்டுவாங்க. அப்படி கேட்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்து அம்பாளை வந்து படுக்க வச்சுருவாங்க. படுக்கும்போது படுக்க வைக்கிறதுக்கு அவரே மகாவிஷ்ணு ட்ரை பண்ணுவார். படுக்க வைக்க முடியாது. அப்புறம் தான் வந்து அவருடைய பாம்பு, அவர்கிட்ட இருக்கிற பாம்பை வந்து ஆதிசேஷன் பாம்பை வந்து அனுப்புகிறார். நீயாவது ஏன்னா அவருக்கு தான் பலம் பொருந்தியிருக்குன்னு சொல்லிட்டு, அந்த பலம் பொருந்திய பாம்பு தான் வந்து அவர் அந்த அங்காளம்மனை வந்து படுக்க வைக்கும். படுக்க வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அவர் கீழே வந்து ஆதிசேஷன் பாம்பு வந்து மாட்டிக்கும். வெளியில் வர முடியாது. அப்போ தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து, என்னுடைய பாம்பு உனக்கு கொடையா இருந்தால் போதும் சொல்லி தான் பார்த்தீங்கன்னா, பெரியாயி அம்மன் பார்த்தீங்கன்னா, மேலே வந்து நிறைய அந்த கொடைகள் தலையில வந்து பாம்பு கொடையா இருக்கும். அந்த ப ப இவருடைய மகாவிஷ்ணுவுடைய பாம்பு தான் வந்து இங்கே கொடையாவே அம்மாவுக்கு வந்து காட்சி கொடுக்கும். நிறைய சுடுகாட்டுல அந்த பெரியாயி அம்மன் படுத்துக்கிறதுக்கு காரணம் அதுதான். பிணந்தின்பால் சொல்கிறது அதுக்கு தான் காரணம். அதுக்காக தான் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா வந்து எலுமிச்சம்பழம் காவு கொடுக்குறது, பூசணிக்காவு கொடுக்குறது, கொமுட்டிக்காய் காவு கொடுக்குறது, சைவ பலி எல்லாமே. ஏன்னா நின்று பார்த்து மனித உறவுலாம் காவு கேட்பாங்கன்றதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, அம்மாவை வந்து படுக்க வச்சுருவாங்க. படுக்க வச்சதால நீ கேட்காத, நாங்களாக உங்களுக்கு தேவையானது அத்தனையுமே கொடுக்குறோம் அப்படின்னும்போது தான் இந்த மாதிரி சைவம் படைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி கொமுட்டிக்காய், ஓம்பத்தங்காய், எலுமிச்சங்காய் இது எல்லாமே நம்ம வந்து காவாக கொடுத்துட்டு வரலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு சிலருக்கு வந்து இந்த உயிர் காவு கொடுக்கணுன்றதுக்காக தான் கோழி, ஆடு, கோழி, பன்னி தினசரி பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான பூஜைகள் கொடுத்துட்டு வரோம். இந்த சுடுகாட்டு எல்லையிலே வந்து பின்னாடி பார்த்திங்கன்னா வந்து இந்த சூழலாம் இருக்குது பாருங்கள். இதில் இந்த கோழி சொருவாங்க, எலுமிச்சம்பழம் சொருவுறது, பூசணிக்காய் சொருவுறது, உடம்பு சரியில்லை சீட்டு கட்டி போடுறது, நிறைய தாயத்து தகடு என்ன வேணுமோ எழுதி வைப்பாங்க. என்னென்ன தேவை இருக்குதோ அத்தனையுமே வந்து இந்த இடத்துல வந்து செய்வாங்க. செய்யும்போது அவங்களுக்கு வந்து பலன் தரும். உடம்பு சரியில்லாதவங்க வரவங்க இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு பிரச்சனையோடு தான் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து இங்கே வந்து சுற்றி போடலாம். உயிர் காவு கொடுக்கறது பழக்கமாக வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வந்திருக்கிறோம், அம்மாவுக்காக ஒரு பிரச்சனை இருக்குது, அம்மாவுக்காக ஒரு உயிர் காவு கொடுப்போம். ஏன்னா இந்த உயிர் காவு கேட்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து நிறைய கேட்டுட்ருக்கு. அதனால் நம்ம வரவங்க அத்தனை பேரும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 1000 பேர் 2000 பேர் வந்து இந்த உயிர் காவு கொடுப்பாங்க. சேவலை வந்து கட் பண்ணி போடுறது, சேவலை சொருவுறது, நிறைய பண்ணுறாங்க. உங்களால் முடியாட்டாலும் நீங்கள் வெளியில் இருக்கிறாங்க, நாங்களே இங்கே செட்டு இருக்குது, அவங்க மூலிமா உங்களை உட்கார வச்சு கொமுட்டிக்காய், ஊமத்தங்காய், பூசணிக்காய், கோழி இது எல்லாத்தையும் சேர்த்து உட்கார வச்சு சுற்றி போடுவோம். உடம்பு சரியில்லாத வந்தவங்க ஒரு மாறுதலுக்காக இந்த பரிகாரங்கள் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை ஓவராகவே இருக்குது, நாங்கள் ஆஸ்பத்திரி எல்லாத்துலேயும் பார்த்துட்டோம், நிறைய இடத்துல செஞ்சும் பார்த்தோம், தீர்வு கிடைக்கலன்றவங்க முறையாக டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், சக்கரங்கள்லாம் போட்டு பொம்மை உருவு செஞ்சு அதுக்கேற்ற மாதிரி இங்கே தான் செய்வோம். இங்கே தான் பேய் ஓட்டுறது, எல்லாமே பேய் ஓட்டுறதுலேருந்து மோகினி, ஏவல், பேய், பிசாசு, நீங்கள் சினிமாவில் என்ன பார்க்குறீங்களோ அதை அப்படியே இங்கே தத்ரூபமாக பார்க்கலாம். அது எல்லாமே இந்த இடத்துல நடக்குது. கோயில் உள்ள வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இந்த இடத்துல செய்வோம்.
நிறைய பேர் வந்து அங்கங்கே கொடுத்து காசு கொடுத்து ஏமாந்து போகிறீங்க. ஜாட்டி வச்சு ஏமாத்துறதும், நிறைய குறி சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாற்றி பணம் அதிகமாக பிடிங்கின்னு நிறைய பேர் ஏமாத்துறாங்க. அவங்ககிட்ட ஃபோன் பண்ணால் திருப்பி எடுக்க மாட்டாங்க. கேட்டால் நாங்கள் செஞ்சுட்டோங்க, அது தீர்வு கிடைக்கல பாருங்கள். இது வந்து சுடுகாட்டு சாம்பலே நாங்கள் கொடுத்துட்டு வரோம். புத்து மண் இந்த இடத்துலே கிடைக்குது. புத்து மண்ணிலேருந்து எலுமிச்சம்பழத்துலேருந்து எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இங்கேயே மந்திரிச்சு கயிறு கட்டி விட்றோம். இந்த காளியோடைய மந்திரத்தை சொல்லி கயிறு கட்டி விட்டுறோம். இந்த மாதிரி நம்ம ஏதோ ஒரு பிரச்சனைக்காக வந்திருக்கிறோம். அதனால் வந்து இந்த இடத்துல வந்து இந்த தீர்வு கிடைக்கணும் பாருங்கள். இந்த பிணம் எரிக்கிறதுக்கு இதுதான், இந்த சுடுகாடு தான் கோயிலாக இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பிணம் எரிக்கிறதுக்கு வரவுலேருந்து எல்லாமே வந்திருக்கு பாருங்கள். அந்த மாதிரி இந்த இடத்துல தான் சக்கரங்கள் போட்டு உட்கார வைப்போம். இதே இடத்துல வந்து மாசி மாதத்தில் மயான கொள்ள விடுறது இதுதான். இந்த மயான கொள்ள விடுற ஐதீகம்லாம் எதுக்காக மாசி மாதத்தில் மயான கொள்ள விடுறாங்க, அதெல்லாம் என்ன காரணம் அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். புராண கதைகள்லாம் தெரிஞ்சிங்கனாவே அந்த கோயிலுடைய இது எல்லாமே உங்களுக்கு தெரிய வர ஆரம்பிக்கும். இந்த இடத்துல பிணம் எரிக்கிறோம். எந்த கோயிலையாவது இந்த மாதிரி கோயிலுக்கு முன்னாடியே பிணம் எரிப்பாங்களே பார்த்தீங்களா, அந்த பிணத்தையே வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்குறோம். ஏன்னா அந்த ஆதி காலத்தில் வந்து பிணத்தையே பிடுங்கி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெங்களூரில் வந்து மயான கொள்ள விடும்போது பிணத்து, அதாவது இந்த உள்ளே போகிறாங்க பிணம் புதைக்கிற இடத்துல, சுடுகாட்டு எல்லையிலே உள்ளே போயிட்டு இந்த எலும்பெல்லாம் எடுப்பாங்க. நிறைய பார்த்துருக்கலாம். எலும்பு எடுத்து வாயில் கடிச்சிட்டு வர்றது இதெல்லாம் ஃபேமஸாக பயங்கரமாக இருக்கும் பெங்களூர்லாம் வந்து பார்த்திங்கன்னா. நாங்கள் வந்து இந்த மாதிரி பிணத்தையே டைரெக்டாக கொடுத்துட்றோம் பாருங்கள். அதுக்கு வந்து ஏன்னா பிண வாடகை வந்து அம்மாவுக்கு பிடிச்சதான். அதனால தான் வந்து பிணம் எரிக்கிற பிணம் எல்லாமே இங்கே தான் வரும். இன்றைக்கும் வந்து அமாவாசை ஆனாலும் எரிஞ்ச பிணம் வந்ததுன்னா இந்த இடத்துல வச்சு தான் எரிப்போம். மற்ற நாள்லையும் தொடர்ச்சியாக வந்து எரிச்சிட்டு இருக்கோம். அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா இந்த பவர், ஏன்னா எந்த கோயிலில் வந்து சுடுகாடாக இருக்குதோ அந்த கோயிலுக்கெல்லாம் பவர் அதிகம். தினசரி காவு கொடுக்குற கோயிலெலாம் வந்து பவர் அதிகம். அதனால் இந்த இடத்துல வந்து உட்கார வச்சு சுற்றி போட்டாவே பெரிய மாறுதல் ஏற்படும். ஒன்று அந்த சக்கரங்கள்லாம் போட்டு உட்கார வச்சு சுற்றி போட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த பொம்மை செய்து என்னென்ன செய்கிறோமோ அத்தனையுமே செஞ்சு அது உங்களுக்கு வந்து உடலில் இருக்கிற பிரச்சனைலேருந்து பிணியிலேருந்து எல்லாமே போயிடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த கெட்ட சக்தி பேயெல்லாம் பார்த்திங்கன்னா ஓட்டிட்டு அப்படியே அம்பாளை இறக்கும். வந்து நிறைய இறக்குறது கிடையாது, அம்பாலெலாம் இறக்க மாட்டாங்க. பேயை மட்டும் ஓட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிடிச்சிக்கும். தலையில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான தடவை முடியை கட் பண்ணி வரவங்க அழுகுறது எங்களுக்கே ரொம்ப கொடுமையாக இருக்குது. நிறைய இடத்துல பார்த்துட்டாங்க, கட் பண்ணி முடியே இந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவனுக்கு முறையான தீர்வு தெரியாது. நிறைய பேர் அடித்து ஃபேஸ்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாட்டி வச்சு அடிக்கிறதும் இது பண்ணுறதும், அதை ஒரு வித்தையை காட்டுறதும், அது ஒரு மோடி வித்தை மாதிரி கட்டுக்கிட்டு இருப்பானுங்க. சாமியார்களும் குறி சொல்கிறவங்களும் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. தெரியாதவங்க தயவுசெய்து அங்கெல்லாம் போய் இது பண்ணாதீங்க. இந்த பிணம் எரிஞ்சவருடைய சாம்பலை தான் காமிச்சிட்டு இருக்கோம். இந்த சாம்பலை தான் விபூதியாக வந்து ஆதி காலத்தில் கொடுத்துருந்தோம். ஒரு 10, 15, 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த விபூதி தான் சாம்பலாக கொடுத்துருந்தோம். இப்போ தான் பார்த்திங்கன்னா குங்குமம்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா விபூதியை கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக பாருங்கள் பொம்மை எந்த மாதிரி செஞ்சுருக்காங்க பாருங்கள். அதே கோயில் பக்கத்துலேயே வந்து இந்த இடத்துலையே உட்கார வச்சு செய்கிறோம். அதனால் வந்து முழு திருப்தி கிடைக்கிறது. இதிலே ஒரு சில சாமியார்களுக்கெல்லாம் தெரியும். வெளியூர், பெங்களூரு, சென்னை, சேலம் நிறைய சாமியார்களும் வந்து இங்கே வந்து செஞ்சுட்டு போவாங்க. அங்கே செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த இடத்துலலாம் போகாது. ஏன்னா இந்த இடம் வந்து பவர்ஃபுல்லான இடம் சொல்லிட்டு இங்கே வந்து செய்வாங்க. நைட்டில் செய்வாங்க, பெரிய பூஜைகளாக செய்வாங்க. அந்த பூஜைக்கு உண்டான செலவுகள்னு பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். பூ, புஷ்பம், இந்த சக்கரங்கள் இது எல்லாமே சேர்த்து இங்கே வந்தால் எவ்வளோ செலவாகும் என்னன்னு கேட்டுட்டு வாங்க. முறையாக டெஸ்ட் பண்ணுறதுக்காக 2000 தான் வாங்குகிறோம். 2000 வாங்கி டெஸ்ட் பண்ணி இதுதான் பிரச்சனை நாங்கள் சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் நீங்கள் பரிகாரம் பண்ணுறது உங்களுடைய விருப்பம். என்றைக்கு ஒரு நாள் பரிகாரங்கள் பண்ணிக்கலாம். இது அந்த நாளில் தான் பண்ணணுன்ற அவசியம் இல்லை எவ்வளோ கேட்டுகிட்டே கூட வரலாம். இதுக்கு எவ்வளோ செலவாகும் என்ன ஏது அப்படின்னு. ஏன்னா குடும்பத்துக்கே ஒரு சில பிரச்சனை இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து ஒருத்தர் மட்டும்தான் உடம்புல பிரச்சனையாக இருக்கும். ஒரு சிலருக்கு மாற்றி குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும். அதை பாருங்கள், சக்கரங்கள்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள். தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்கோம். டெய்லி பதிவுகள் கொடுத்துட்ருக்கேன். டெய்லி இந்த மாதிரி சக்கரங்கள் போடுறது எல்லா விஷயத்துக்கு பார்த்துட்ருக்கோம். நிறைய பேருக்கு வந்து அமாவாசை அன்றைக்கி தான் செய்வாங்கன்னு நிறைய பேர் கேள்விப்பட்டு ஃபோன் பண்ணுறீங்க. அமாவாசைக்கு நாங்கள் மேக்ஸிமம் பார்க்குறதே இல்லை. அமாவாசைக்கு மேக்ஸிமம் வராதிங்க. ஏன்னா நிறைய சாமியார்கள் வந்து வெளியிலேருந்து வரவங்களாம் இருந்து நாங்கள் செய்கிறோம் சொல்லிட்டு காசு வாங்கி ஏமாற்றிட்டு போயிடுறாங்க. ஏன்னா அமாவாசை அன்றைக்கி யாரையுமே நாங்கள் வர முடியாதுன்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் வராங்க, பூசாரிகள் இல்லை. நீங்கள் செய்கிறவங்க அத்தனை பேரும் நாங்கள் பூசாரிகளாக கேளுங்க, மலைநூறான்னு கேளுங்க. மலைநூறு ஆட்களை நினச்சி அவங்கக்கிட்ட மட்டும் செய்யுங்க. அவங்கக்கிட்ட செய்யும்போது தான் நீங்கள் திருப்பி வந்து கேட்கலாம். ஏன்னா பூசாரிகள் நாங்கள் இந்த கோயிலுடைய பூசாரியாக இருந்துகிட்ருக்கோம். 40-50 வருஷம் எங்களுடைய மூதாதைகள், பாட்டன் அவங்க எல்லாம் சொல்லிக் கொடுத்த வழிமுறைகள் தான் நாங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இது வரைக்கும் இங்கே போய் முடியாத காரியங்கள் எதுவுமே கிடையாது. பேய் ஓடலை,
ஏவல் செய்ததெல்லாம் தீர்வு கிடைக்கல, எங்களுக்கு வந்து இதே பிரச்சனை தொடர்ச்சியாக இருக்குதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. இந்த இடத்துல வந்து போகிறவங்களுக்கு அத்தனை பேருக்கும் அற்புதமாக இருக்கும். அவங்க வெளியில் சொல்லிக்கிறதில்ல. ஏன்னா நிறைய பேர் வந்து நல்லதாயிடுச்சுன்னா வெளியே சொல்ல மாட்டாங்க. சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிறதால தான் வந்து நிறைய பேர் வந்து அந்த இடத்துக்கு போக ஆரம்பிப்பாங்க. நானே நிறைய பேருக்கு பார்த்துருக்கேன். ஒருத்தர் பெங்களூர்லேருந்து வந்தாங்க, அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தேன். திருப்பி வந்தாங்க, வேற ஒரு ஆள்கிட்ட போய் செய்கிறாங்க. அந்த மாதிரி செய்யாதீங்க. ஏன்னா ஒருத்தர் கைப்படவே செய்யுங்க. நாளைக்கு அவங்ககிட்ட கேள்வி கேட்கலாம். இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேங்க, என்னாங்க நீங்கள் தீர்வு கொடுத்தீங்க, இது சரியாகல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதனால் வந்து ஒருத்தராக கேளுங்க. திருப்பி நாங்கள் வந்து ஒரு 2 தடவை 3 தடவையாவது உங்களை வந்து கோயிலுக்கு வர வைப்போம். விரதம் இருக்க சொல்லுவோம். உங்களை வந்து நாங்கள் மீட் பண்ணுவோம். மீட் பண்ணும்போது உங்களுக்கு தீர்வு கிடைச்ச பிறகே நீங்கள் போகலாம். நிறைய பேர் சந்தோஷப்பட்டு போகிறாங்க. வரவங்கலாம் வந்து எங்களை சாமியாகவே பார்க்குறாங்க. அந்த மாதிரி வந்து தீர்வு கிடைக்கும். இந்த இடத்துக்கு வாங்க. பேய் பிசாசு பில்லி சூனி அத்தனைக்குமே உங்களுக்கு கட்டுப்படுத்தும். இதனுடைய கோயிலுடைய தலைமை குருக்களாக இருந்து பேசிகிட்ருக்கேன். இந்த சேனலுக்கு எல்லாமே லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த நம்பரை வந்து எல்லாருக்குமே கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மேல்மலை தலைமை பூசாரி பூபதி ராஜா.